ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே இனோவேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, முட்டை பிரியாணி குக்கரில் எப்படி குழையாமல் செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்ட பிறகு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், நம்ம இதில் முட்டை வறுத்துக்க போகிறோம். முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த எண்ணெயில் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஏற்கனவே வேக வச்சுருக்க முட்டையை முட்டையோட மேல் பகுதியில் ஒரு 5-6 கீரல் கீறிக்கலாம். கத்தியை வச்சு லைட்டாக முட்டை உடஞ்சிடாமல் கீறி வச்சுக்கோங்க. அதை இந்த பேனில் போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1 நிமிஷம் இது நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இந்த மாதிரி முட்டையை செய்துட்டு பிரியாணி செஞ்சுட்ட பிறகு முட்டையோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம பிரியாணி தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு குக்கரில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 100 ml அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 கிலோ பிரியாணி செய்கிறேன். இதில் ஒரு துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு ஸ்டார் அனைஸ் சேர்த்துக்கோங்க. அடுத்து இதோட 2லேருந்து 3 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கோங்க. கூடவே 3 மீடியம் சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வதங்கிட்டதும் இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதையுமே பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, இஞ்சி பூண்டு வாடையும் போயிடுச்சு. அடுத்து இதோட 1 கைப்பிடி புதினா இலைகள், 1 கைப்பிடி கொத்தமல்லி இலைகள் சேர்த்து நல்லா அதையுமே வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிட்ட பிறகு இதோட மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நான் சேர்த்துக்கிட்டது தனி மிளகாய் தூள். நீங்கள் இதுக்கு பதிலாக காஷ்மீரி மிளகாய் தூளோ இல்லாட்டி குழம்பு மிளகாய் தூளை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிட்ட பிறகு இதோட 3 மீடியம் சைஸ் தக்காளி, கூடவே இந்த பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். இந்த தக்காளி சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வதக்கி விட்டுக்கோங்க. 2 நிமிஷம் அளவுக்கு வதக்கி விட்டிங்கனாலே போதும். தக்காளி நல்லா வதங்கி வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து இதோட 100 ml அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் பார்த்திங்கன்னா புளிக்காத ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய தயிராக இருந்தால் நல்லாயிருக்கும். நான் 1/2 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கான அளவு தான் இந்த வெங்காயம், தக்காளி, தயிர்லாம். இப்போ தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி 1 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சா இந்த மாதிரி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரிசி எடுத்துருக்க அளவுக்கு தண்ணி தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 2 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் நார்மலான பச்சரிசி சேர்த்திங்கன்னா 2 கப் அரிசிக்கு 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதித்த பிறகு நம்ம ஏற்கனவே 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்க பாஸ்மதி அரிசியை தண்ணியெலாம் வடிச்சிட்டு இதோடு சேர்த்துக்கிறேன். பாஸ்மதி அரிசி பார்த்திங்கன்னா ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி 2 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தான் ஊற வச்சேன். இப்போ அரிசி சேர்த்து ரொம்ப கலந்துட வேண்டாம். இந்த மாதிரி லைட்டாக கலந்து விட்டு கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம குக்கரை மூடிட்டு விசில் மட்டும் போட வேண்டாம். அப்படியே ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் ஆகிடுச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்க முட்டையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃபைனலாக குக்கரை மூடுறதுக்கு முன்னாடி இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் கரம் மசாலா தூள் சேர்க்கும்போது நமக்கு பிரியாணி பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்ல வாசனையோடு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கடுத்து கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா இலைகளை சேர்த்து குக்கரை மூடி லிட் போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு 1 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். சப்போஸ் 1 விசில் வரலன்னா 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இதை நீங்கள் பெரிய குக்கரில் செய்திங்கன்னா அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். நான் இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பார்த்திங்கன்னா சாதம் கொஞ்சம் கூட குழையவும் இல்லை, அடி பிடிக்கவும் இல்லை. நல்லா உதிரியாக சூப்பராக வந்திருக்கு. குக்கரில் நிறைய பேர் செய்கிறதுக்கு ரொம்பவே
கஷ்டமாக இருக்கும். ஏன்னா சாதம் குழஞ்சிடும்னு பயப்படுவாங்க. இந்த மெத்தடில் நீங்கள் செய்திங்கன்னா தக்காளி சாதம், பிரிஞ்சி, புலாவ், பிரியாணி எதுவாக இருந்தாலும் இந்த மெத்தடில் செய்யும்போது உங்களுக்கு அடிப்பிடிக்கவும் பிடிக்காது, குழையவும் குழையாது. சாதமும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக நமக்கு கிடைக்கும். அவ்வளோதான், நம்மளோட முட்டை பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் இந்த மாதிரி முட்டை பிரியாணி செய்யணும்னா பயப்படாமல் ஈஸியாக இந்த மெத்தடில் செய்திடலாம். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.